மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வணக்கம் பிள்ளைகள். எங்களுடைய இன்றைய அரசியல் விஞ்ஞான வகுப்பிலே நாங்கள் சில கட்டமைப்பு வினாக்கள் தொடர்பாக, அதிலும் குறிப்பாக வடக்கு மாகாண கல்வி திணைக்களத்தினால் நடத்தப்பட்டு முன்னோடி பரீட்சை வினாத்தாள் ஒன்றில் இடம்பெற்ற சில கட்டமைப்பு வினாக்கள் தொடர்பாக, அதனோடு தொடர்புபட்ட சில தலைப்புகள் தொடர்பாக கலந்துரையாட இருக்கின்றோம். அதன் அடிப்படையிலே முதலாவது வினா கேட்கப்படுகின்றது, அரசியல் என்பது அதிகாரத்திற்கான போராட்டமாக காணப்படுகின்றது. இந்த போராட்டம் இரண்டு வழிகளிலே நடைபெறும். அவ்விரண்டு வழிமுறைகளையும் குறிப்பிடுக. அப்ப அரசியல் தொடர்பாக உங்களிடம் ஒரு வினாவினை முன்வைக்கின்றார்கள். அப்ப உங்களுக்கு தெரியும் அரசியல் என்றால் என்ன என்பதை நாங்கள் ஒரு பூரணமான வரவிலக்கணத்திற்குள் உள்ளடக்கிவிட முடியாது. ஆனால் அரசியலை நாங்கள் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தேசத்தை ஆட்சி புரிதல் என்று நாங்கள் குறிப்பிடுவோம். அப்ப இந்த அரசியலிலே இரண்டு விதமான கருத்தியல்கள் காணப்படுது. அரசியலானது அரசு, அரச நிர்வாகம் மற்றும் அரசாட்சியோடு தொடர்பு பட்டதாக காணப்படுகின்றது. இரண்டாவது, அரசியல் ஒரு சமூக பயன்பாடாக, ஒரு சமூக பிரயோகமாக காணப்படுகின்றது. அப்ப இந்த அரசியலை நாங்கள் சொல்லுகிறார்கள், இது ஒரு அதிகாரத்திற்கான போராட்டமாக இருக்கின்றது. அரசியலானது ஒரு விளையாட்டாக காணப்படுகின்றது. அப்ப இந்த அரசியல் என்னென்ன வழிகளிலே விளையாடப்படலாம், அல்லது அரசியலுக்கான போராட்டம் இரண்டு வழிகளிலே நடத்தப்படலாம் என்று உங்களிடம் வினாவினை முன்வைக்கின்றார்கள். அப்ப அரசியல் இரண்டு வழிகளிலே நடைபெறும். ஒன்று ஜனநாயக வழிமுறையாக இருக்க போகின்றது, இரண்டாவது புரட்சிகர வழிமுறையாக இருக்க போகின்றது. அப்ப அரசியல் என்பது அதிகாரத்திற்கான போராட்டம் என்ற வினாவுக்கு இரண்டு வழிமுறைகள் இருக்கின்றது. ஒன்று ஜனநாயக வழிமுறை மற்றும் புரட்சிகர வழிமுறை என்று நீங்கள் குறிப்பிட வேண்டும். இரண்டாவது கேள்வி, அரசியல் விஞ்ஞானத்துறையின் வளர்ச்சிக்கு பல சிந்தனையாளர்கள் பங்காற்றியுள்ளார்கள். அவர்களுள் இந்திய மற்றும் சீன சிந்தனையாளர்களை குறிப்பிடுக. அப்ப இரண்டாவது கேள்வி அரசியல் விஞ்ஞானத்தோடு தொடர்பு பட்டதாக இருக்கின்றது. அப்ப அரசியல் விஞ்ஞானம் என்றால் என்ன என்பதை முதலாவதாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அரசியல் விஞ்ஞானம் என்றால் என்னென்று சொன்னால், அனைவரினதும் சமூக வாழ்க்கையிலே ஒரு பிரதான அங்கமாக திகழ்கின்ற அரசியலை பயிலுகின்ற ஒரு பாடத்துறையைத்தான் நாங்கள் அரசியல் விஞ்ஞானம் அல்லது அரசறிவியல் அல்லது அரசியல் கற்கை நெறி என்று குறிப்பிடுவோம். அப்ப இந்த அரசியல் கற்கை நெறியானது மிகவும் பழைமை வாய்ந்த ஒரு நீண்டதொரு கற்கை நெறியாக காணப்படுது. அப்ப இந்த அரசறிவியலுடைய வளர்ச்சிக்கு பல சிந்தனையாளர்கள் பங்காற்றி இருக்கின்றார்கள். உதாரணமாக அரிஸ்டோட்டில் என்ற கிரேக்க சிந்தனையாளர், பிளேட்டோ என்ற கிரேக்க சிந்தனையாளர்கள் என்று பல்வேறுபட்ட சிந்தனையாளர்கள் பங்களிப்பு செய்திருக்கிறார்கள். அப்ப அரசறிவியலுடைய வளர்ச்சிக்கு பங்களிப்பு செய்த சிந்தனையாளர்களுள் இந்திய மற்றும் சீன சிந்தனையாளர்களை குறிப்பிடுக என்று கேட்கிறார்கள். அப்ப இந்திய சிந்தனையாளர் யார் என்று சொன்னால் கௌடில்யர். அதே போல சீன சிந்தனையாளர் யார் என்று சொன்னால் கொன்பூசியஸை நீங்கள் குறிப்பிட வேண்டும். அப்ப இதிலே மாணவர்கள் விடுகின்ற தவறு என்னவென்று சொன்னால், கேள்வி கேட்கப்பட்ட ஒழுங்கிலே விடை குறிப்பிடப்பட வேண்டும். உதாரணமாக முதலாவது கேட்டிருக்கிறார்கள் இந்தியாவை சேர்ந்தவர் யாரு, இரண்டாவதாக கேட்கிறார்கள் சீனாவை சேர்ந்தவர் யாரு. அப்ப இந்தியாவை சேர்ந்தவர் யார் என்று சொன்னால் முதலாவது வரியிலே நாங்கள் எழுத வேண்டும் கௌடில்யர் என்ற சிந்தனையாளரை, இரண்டாவது வரியில் எழுத போறோம் சீனாவை சேர்ந்தவராக கொன்பூசியஸ் காணப்படுகிறார். இந்த இதிலே மாணவர்கள் தெளிவாக இருக்க வேண்டும். இது உங்களுடைய கட்டமைப்பு வினாக்களுக்கு புள்ளிகள் வழங்கப்படுகின்ற போது மிகவும் இறுக்கமாக கடைபிடிக்கப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கும். மூன்றாவது கேள்வி, அரசியல் கட்சிகளினுடைய தோற்றத்திற்கு பங்களிப்பு செய்த இரண்டு பிரதான காரணிகளை குறிப்பிடுக. அப்ப அரசியல் கட்சிகள் தொடர்பாக உங்களிடம் ஒரு வினா ஒன்று முன்வைக்கப்படுது. அப்ப இந்த சமூகத்திலே ஏராளமான
அரசியல் நிறுவனங்கள் காணப்படலாம். அரசியல் கட்சிகள், அமுக்க குழுக்கள், சிவில் சமூகம், அரசு, அரசாங்கம் என்று ஏராளமான நிறுவனங்கள் காணப்படுது. அவற்றிலே ஒரு சிறப்பான விடயங்களை உள்ளடக்கிய பிரதிநிதித்துவ ஜனநாயகத்தினுடைய வளர்ச்சிக்கு இன்றி அமையாத ஒரு அரசியல் நிறுவனமாக அரசியல் கட்சிகள் காணப்படுது. அப்ப இந்த அரசியல் கட்சிகள் கிரேக்க காலம் மட்டும் பழைமை வாய்ந்ததாண்டு கேட்டால் அல்ல. அரசியல் கட்சிகள் மிகவும் குறுகிய கால வரலாற்றை தான் கொண்டிருக்கு. 19ஆம் நூற்றாண்டினுடைய பின்னரை பகுதியிலே ஐரோப்பிய மற்றும் அமெரிக்க நாடுகளிலும் 20ஆம் நூற்றாண்டு கால பகுதியிலே இலங்கை, இந்தியா போன்ற ஆசிய ஆப்பிரிக்க நாடுகளிலும் அரசியல் கட்சிகள் அபிவிருத்தி அடைந்தன. ஆனால் இன்று உலகம் முழுவதுமே அரசியல் கட்சிகள் தொடர்பான கற்கை நெறியானது விருத்தி அடைந்திருக்கின்றது, அல்லது அரசியல் கட்சிகள் உலகம் முழுவதுமே பரவல் அடைந்திருக்கின்றது என்று சொன்னால் அதற்கு 2 காரணிகள் பின்புலமாக அல்லது பக்கபலமாக அமைந்திருக்கின்றது. அவ்விரண்டு காரணிகளும் என்னென்று சொன்னால், முதலாவது பிரதிநிதித்துவ ஜனநாயகத்தினுடைய வளர்ச்சி, இரண்டாவது வாக்குரிமையினுடைய பரவல். அரசியல் கட்சிகளினுடைய வளர்ச்சியிலே செல்வாக்கு செலுத்திய காரணிகள் பிரதிநிதித்துவ ஜனநாயகத்தினுடைய வளர்ச்சியையும் வாக்குரிமையினுடைய பரவலையும் சொல்லுவீங்கள். அதே நேரம் அரசியல் கட்சிகள் தொடர்பாக பல்வேறுபட்ட கட்டமைப்பு வினாக்கள் உங்களுடைய ஃபைனல் எக்ஸாமிலே கேட்கப்படலாம். உதாரணமாக உலகத்திலே காணப்படுகின்ற கட்சி முறைகளை குறிப்பிடுக, அல்லது அரசியல் கட்சிகளை கருத்தியலின் அடிப்படையிலே வகைப்படுத்துக, அரசியல் கட்சிகளை பண்பின் அடிப்படையிலே வகைப்படுத்துக, அரசியல் கட்சியினுடைய வகைபாகங்களுள் 2 குறிப்பிடுக, அரசியல் கட்சியினுடைய சிறப்பியல்புகளுள் 2 குறிப்பிடுக என்று பல்வேறு கோணங்களிலே அரசியல் கட்சிகள் தொடர்பாக வினாக்கள் முன்வைக்கப்பட போது அதை நீங்கள் நினைவிலே வைத்து அதற்கேற்றால் போல் உங்களை ஆயத்தப்படுத்துங்கள். இங்க கேள்வி கேட்டிருக்கிறாங்க, அரசியல் கட்சியினுடைய தோற்றத்திற்கு பங்களிப்பு செய்த காரணிகள் என்று சொன்னால் வாக்குரிமையினுடைய பரவலும் பிரதிநிதித்துவ ஜனநாயகத்தினுடைய வளர்ச்சியையும் நீங்கள் சொல்லுவீர்கள். அடுத்த கேள்வி, ஒப்பீட்டு அரசியல் கற்கையினுடைய 3 பிரிவுகளும் எவை? அப்போ ஒப்பீட்டு அரசியல் தொடர்பாக பிள்ளைகளிடம் ஒரு வினாவினை முன்வைக்கிறார்கள். அப்போ ஒப்பீடு என்றால் என்னென்று சொன்னால் ஒன்றோடு ஒன்று தொடர்பு படுத்துவது. ஒப்பீடு என்றால் என்ன பிள்ளைகள்? ஒன்றோடு ஒன்று தொடர்பு படுத்த. உங்களிடம் 2 தெரிவுகள் காணப்படுது. இதில் எது சிறந்தது என்றதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொன்னால் அங்கே ஒப்பீடு செய்வீர்கள். ஒன்றையோடு ஒன்றை நீங்கள் தொடர்பு படுத்தி ஆய்வு செய்வீர்கள். இதுதான் பிள்ளைகள் ஒப்பீட்டு அரசியல். அரசியலிலே உள்ளடக்கப்படுகின்ற உபத்துறைகளில் ஒன்றாக ஒப்பீட்டு அரசியலானது காணப்படுது. அப்ப இந்த ஒப்பீட்டு அரசியல் தொடர்பான கற்கை நெறியானது 1950களின் பின்னர் தான் தோற்றம் பெற்றிருக்கு. ஆனால் ஒப்பீட்டு அரசியலானது அரிஸ்டோட்டிலுடைய காலம் மட்டும் பழைமை வாய்ந்த ஒரு விடயமாக காணப்படுது. அப்ப இந்த ஒப்பீட்டு அரசியல் பிரதானமாக 3ஆக வகைப்படுத்தப்பட போது, முதலாவது பழைமை ஒப்பீடு, இரண்டாவது சமகால ஒப்பீடு, மூன்றாவது 20ஆம் நூற்றாண்டினுடைய ஒப்பீடாக காணப்பட போகுது. ஒப்பீட்டு அரசியல் கற்கையினுடைய 3 பிரிவுகளும் என்ன பிள்ளைகள்? பழைமை ஒப்பீடு, சமகால ஒப்பீடு, 20ஆம் நூற்றாண்டினுடைய ஒப்பீடு என்றதை நீங்கள் குறிப்பிட வேண்டும். அடுத்த கேள்வி, அமுக்க குழுக்கள் வெவ்வேறு நாடுகளிலே வெவ்வேறு சொற்பிரயோகங்களினாலே பயன்படுத்தப்படுகின்றது. அவற்றில் 2 குறிப்பிடுக. இந்த சமூகத்தில் இருக்கின்ற அரசியல் கட்சிகள் அதே போல சிவில் சமூகங்களுக்கு சமாந்தரமாக அல்லது அரசியல் கட்சியினுடைய ஒரு குறை நிரப்பியாக காணப்படுகின்ற ஒரு அமைப்பு என்னென்று சொன்னால் இந்த அமுக்க குழுக்கள். முதலாவதாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அமுக்க குழுக்கள் என்றால் என்ன? அமுக்க குழுக்கள் என்றால் என்னென்று சொன்னால் அரசு அதிகாரத்தை கைப்பற்றாது அரசு அதிகாரத்தை கையாளுபவர்கள் மீது அழுத்தங்களை பிரயோகிக்கும் குழுக்களைத்தான் நாங்கள் அமுக்க குழுக்கள் என்று சொல்ல போறோம். அமுக்க குழுக்கள் என்றால் என்ன? அரசு அதிகாரத்தை கைப்பற்றாது அரசு அதிகாரத்தை கையாளுபவர்கள் மீது அழுத்தங்களை பிரயோகிக்கும் குழுக்கள் தான்
அமுக்க குழுக்கள் என்று அழைக்கப்படும். அப்ப இந்த அமுக்க குழுக்கள் ஒவ்வொரு நாடுகளிலேயும் வெவ்வேறுபட்ட பெயர்களாலே அழைக்கப்பட போகுது. அப்ப அமெரிக்காவிலே நாங்கள் அமுக்க குழுக்களை எப்படி அழைப்போம், பிரித்தானியாவிலே நாங்கள் அமுக்க குழுக்களை எப்படி அழைப்போம், இலங்கையிலே அமுக்க குழுக்கள் எப்படியானதாக காணப்படுது என்றதை தான் இந்த வினா உங்களிடம் முன்வைக்கிறார்கள். அப்ப அமெரிக்காவிலே அமுக்க குழுக்கள் எப்படி அழைக்கப்படும் என்று சொன்னால் ஆசை குழுக்கள் அல்லது நியாய பிரச்சார குழுக்கள் என்று அமெரிக்காவிலே அழைக்கப்படும். ஏன் அவற்றை நாங்கள் ஆசை குழுக்கள் என்று சொல்லுகின்றோம் என்று சொன்னால் தமது உள்ளத்து ஆசைகளை வெளிப்படுத்துறதால அவை ஆசை குழுக்கள் என்று அழைக்கப்படுது. அதே போல தம்பக்கம் இருக்கின்ற நியாயங்களை எடுத்துரைப்பதாலே நியாய பிரச்சார குழுக்கள் என்று அழைக்கப்படும். அதே நேரம் பிரித்தானியாவிலே அமுக்க குழுக்கள் எப்படி அழைக்கப்படுதுன்னு சொன்னால் அழுத்த குழுக்களாக காணப்படுது. கொள்கைகளை உருவாக்குதல், நடைமுறைப்படுத்துகிற விடயங்களிலே அழுத்தங்களை பிரயோகிப்பதால் அவை அழுத்த குழுக்கள் என்று பிரித்தானியாவிலே அழைக்கப்படுது. இலங்கையை பார்த்தீங்கள் என்று சொன்னால் அவை சங்கங்களாக காணப்படுது. இலங்கை ஆசிரியர் சங்கம், இலங்கை தோட்ட தொழிலாளர் சங்கம், இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் என்று சங்கங்களாகத்தான் இந்த அமுக்க குழுக்கள் காணப்படுது. அமுக்க குழுக்கள் வெவ்வேறு நாடுகளிலே வெவ்வேறு பெயர்களால் அழைக்கப்பட போதுன்னு சொன்னால் நீங்கள் ஆசை குழுக்கள் அல்லது நியாய பிரச்சார குழுக்கள் அல்லது அழுத்த குழுக்கள் அல்லது சங்கங்கள் என்று எழுதினீங்கள் என்று சொன்னால் உங்களுக்கு புள்ளிகள் வழங்கப்படும். அடுத்த கேள்வி, அரசு என்பது ஒரு வர்க்க போராட்டத்தினுடைய விளைவாக காணப்படுது. அப்ப அரசு என்ற ஒரு அமைப்பு ஒரு வர்க்க போராட்டத்தினுடைய விளைவாக காணப்படுது என்பதை குறிப்பிடுகின்ற அரசியல் கருத்தியல் என்ன? அப்ப வர்க்க போராட்டத்தினுடைய விளைவு அல்லது வர்க்க நலன் பேணுகின்ற கருவியாக அரசு காணப்படுகின்றது என்பதை வலியுறுத்துகின்ற அரசியல் கருத்தியல் எதுவென்று கேட்கிறார்கள். அப்ப இந்த அரசு வர்க்க நலன்களை பேணுகின்றது. இந்த முதலாளி, தொழிலாளி, ஏழை, பணக்காரன் என்று சமூகத்திலே வர்க்க வேறுபாடுகள் இருப்பதற்கு எது காரணமாக இருக்குது என்று சொன்னால் அரசு காரணமாக இருக்கின்றது என்பதை குறிப்பிடுகின்ற அரசியல் கருத்தியல் என்று சொன்னால் நீங்கள் சமவுடைமைவாதத்தை சொல்ல வேண்டும். அதே நேரம் அரசு என்பது மனிதர்களால் மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே தோற்றம் பெற்ற என்று சொன்னால் அதை நாங்கள் சொல்லுவோம் அது சமூக ஒப்பந்த கோட்பாடு. இயற்கை நிலையிலே வாழ்ந்த மனிதன் தமக்கிடையிலே ஒரு ஒப்பந்தத்தை கைச்சாத்திட்டான். அந்த ஒப்பந்தத்தினுடைய விளைவாகத்தான் அரசு தோற்றம் பெற்றிருக்கிறது என்று சொல்வது சமூக ஒப்பந்தவாத கோட்பாடாக இருக்கு. அப்ப இந்த சமூக ஒப்பந்தவாத கோட்பாட்டை முன்வைத்த சிந்தனையாளர்கள் என்று சொன்னால் ஜோன் லோக், தோமஸ் ஹோப்ஸ், ரூசோ போன்ற சிந்தனையாளர்களை நீங்கள் குறிப்பிட வேண்டும். அடுத்த கேள்வி, நவீன ஆழ்வுல அரசானது 4 மூலக்கூறுகளை உள்ளடக்கியதாக இருக்கு. அவற்றில் அரசியல் ரீதியான அங்கங்களை குறிப்பிடுக. அப்ப நவீன ஆழ்வுல அரசு தொடர்பாக உங்களிடம் ஒரு வினா ஒன்று முன்வைக்கப்படுது. அப்ப நாங்கள் முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும் அரசு என்றால் என்ன. அப்ப அரசு என்றால் என்னென்று சொன்னால் சமூகத்திலே காணப்படுகின்ற அதிகாரத்தினுடைய ஒரு மைய நிறுவனமாக, சமூகத்திலே இருக்கின்ற நிறுவனங்களிலே ஒரு மேலான நிறுவனமாக அரசு காணப்படுது. இந்த அரசானது தன்னகத்தே 4 மூலக்கூறுகளை உள்ளடக்கியதாக இருக்கு. முதலாவது தேசிய அடிப்படை, அரசாங்கம், இறைமை, அதே போல வரையறுக்கப்பட்ட ஆழ்வுல பிரதேசம் என்று 4 மூலக்கூறுகளை அடிப்படையாக கொண்டிருக்கு. இந்த 4 மூலக்கூறுகளிலே அரசியல் ரீதியான அங்கங்கள் என்று கேட்கிறார்கள். அவ அரசினுடைய அரசியல் ரீதியான அங்கங்கள் என்று சொன்னால் நாங்கள் அரசாங்கத்தையும் அதே போல இறைமை அதிகாரத்தையும் குறிப்பிடுவோம். அதே நேரம் அரசினுடைய பௌதிக ரீதியான அங்கங்கள் என்று கேட்டால் வரையறுக்கப்பட்ட ஆழ்புல பிரதேசத்தையும் தேசிய அடிப்படையையும் குறிப்பிடணும். அப்ப எங்களுடைய கேள்வி நவீன ஆழ்புல அரசொன்றினுடைய அரசியல் ரீதியான அங்கங்கள் என்று கேட்டால் அரசாங்கத்தையும் இறைமையையும் நீங்கள் குறிப்பிடுவீர்கள். அடுத்த வினா கேட்கப்படுகின்றது அர்த்த ஜனாதிபதி முறை மற்றும் அர்த்த சமஷ்டி முறையை பின்பற்றுகின்ற
நாடுகளுக்கு 2 உதாரணம் தருக. அப்ப அர்த்த ஜனாதிபதி முறை, இதை நாங்கள் வேற என்ன மாதிரி சொல்லலாம் என்று சொன்னால் அரைகுறை ஜனாதிபதி முறை அல்லது கலப்பு முறை என்று சொல்லுவோம். நாடொன்றினுடைய அரசியல் ஜாப்பிலே ஜனாதிபதி அரசியலமைப்புக்குரிய பண்புகளும் பாராளுமன்ற அரசியலமைப்புக்குரிய பண்புகளும் இணைக்கப்பட்டிருந்தால் அதை நாங்கள் அர்த்த ஜனாதிபதி முறை என்று சொல்லுவோம். அப்ப இந்த அர்த்த ஜனாதிபதி முறையினை அரசியல் விஞ்ஞான பாடப்பிறப்பிலே அறிமுகம் செய்த அரசியல் விஞ்ஞானி யார் என்று சொன்னால் பிரான்சினுடைய முன்னை நாள் ஜனாதிபதியாக இருந்த சார்ல்ஸ் டி கோல் என்பவரை நீங்கள் குறிப்பிடுவீர்கள். அப்ப இந்த பிரான்சினுடைய அரசியல் ஜாப்பானது ஒரு கலப்பு முறை அரசியல் ஜாப்பாக ஒரு அர்த்த ஜனாதிபதி முறையை பின்பற்றுகின்ற நாடுகளுக்கு மிகச் சிறந்த உதாரணமாக நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம். அதே நேரம் லித்துவேனியா, பல்கேரியா, ருமேனியா போன்ற நாடுகளிலும் அர்த்த ஜனாதிபதி முறையானது இன்றும் பின்பற்றப்படுது. அவர் அர்த்த ஜனாதிபதி முறையினுடைய பண்புகளை நாங்கள் பார்க்கின்ற போது ஜனாதிபதி என்பவர் தனியொரு தேர்தலாலே தெரிவு செய்யப்படுவார். ஜனாதிபதிக்கு வரையறுக்கப்பட்ட அதிகாரங்கள் காணப்படும். மூன்றாவது, ஜனாதிபதி பதவிக்கு நிகராக பிரதமர் பதவியும் காணப்பட போது. அப்ப அர்த்த ஜனாதிபதி முறையை பின்பற்றுகின்ற நாட்டிற்கு மிகச்சிறந்த உதாரணம் என்று சொன்னால் நீங்கள் பிரான்சினுடைய அரசியல் ஜாப் என்று சொல்ல வேண்டும். இரண்டாவது, அர்த்த சமஷ்டி முறை அல்லது அரைகுறை சமஷ்டி முறை அல்லது பாதி சமஷ்டி முறை என்று சொல்லுவோம். நாடொன்றினுடைய அரசியல் ஜாப்பிலே ஒற்றையாட்சிக்குரிய பண்புகளும் சமஷ்டி ஆட்சிக்குரிய பண்புகளும் ஒன்று கலந்திருந்தால் அதை நாங்கள் அரைகுறை சமஷ்டி அல்லது அர்த்த சமஷ்டி என்று சொல்லுவோம். அப்ப அர்த்த சமஷ்டி முறைக்கு மிகச்சிறந்த உதாரணம் என்று சொன்னால் அது இந்தியாவாக காணப்படுது. இந்தியாவினுடைய அரசியல் ஜாப்பிலே ஒற்றையாட்சிக்குரிய பண்புகளும் காணப்படுது, அதே நேரம் சமஷ்டி ஆட்சிக்குரிய பண்புகளும் காணப்படுது. ஆகவேதான் இந்தியா ஒரு அர்த்த சமஷ்டி முறையை பின்பற்றுகின்ற நாடாக இருக்கும். அடுத்த கேள்வி, மதம் மற்றும் அரசியல் ஆகிய இரண்டுமே சுயாதீனமாக இருக்கக்கூடாது, இரண்டுமே அந்யோன்யமாக இருக்கக்கூடாது. மதம் ஒரு தனித்துறையாக, அரசியல் என்பது ஒரு தனித்துறையாக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்ற அரசியல் கருத்தியல் என்று கேட்கிறார்கள். அப்ப இந்த கூற்றானது மதசார்பின்மைவாதம், அதாவது செக்குலரிசம் என்ற தலைப்போடு தொடர்பு பட்டதாக இருக்கு. அப்ப இந்த மதசார்பின்மைவாதம் என்ற அரசியல் கருத்தியலானது ஐரோப்பாவிலே தோற்றம் பெற்ற, ஐரோப்பிய நாடுகளினுடைய சிந்தனையிலே தோற்றம் பெற்ற ஒரு அரசியல் கருத்தியலாக இருக்கு. மதமும் அரசியலும் ஒரு தூய்மையற்ற கூட்டாக காணப்படுகின்றது. ஆகவே மதமும் அரசியலும் ஒன்று கலக்கக்கூடாது என்பதை வலியுறுத்துகின்ற ஒரு அரசியல் கருத்தியல் தான் இந்த மதசார்பின்மைவாதம். இந்த மதசார்பின்மைவாதமானது தன்னை தாராண்மைவாதத்தோடும் தன்னை சமவுடைமைவாதத்தோடும் அடையாளப்படுத்தி இருக்கின்றது. அப்ப தாராண்மை மதசார்பின்மைவாதத்தை பார்க்கின்ற போது மதம் என்பது ஒவ்வொருவரதும் அடிப்படை உரிமைகளில் ஒன்று. ஆனால் மதமும் அரசியலும் அந்யோன்யமாக இருக்கக்கூடாது என்பதை தாராண்மை மதசார்பின்மைவாதம் எங்களுக்கு குறிப்பிடுது. அதே நேரம் சமவுடைமை மதசார்பின்மைவாதம் சொல்லுகின்றது மதம் மனிதர்களை துன்பத்திற்குள்ளாக்குகின்ற கருவியாக இருக்கு. ஆகவே அரசினுடைய அனுமதியோடு மாத்திரம்தான் மதம் இயங்கலாம் என்பதை சமவுடைமை மதசார்பின்மைவாதம் எங்களுக்கு வலியுறுத்துகின்றது. அப்ப இந்த மதசார்பின்மைவாதத்தோடு சமவுடைமை மதசார்பின்மைவாதம் சொல்லுது. அப்ப எங்களோட கேள்வி கேட்கிறான், மதம் மற்றும் அரசியலுக்கு இடையிலே தொடர்புகள் காணப்படக்கூடாது என்பதை வலியுறுத்துகின்ற கருத்தியல் எதென்று சொன்னால் நீங்கள் மதசார்பின்மைவாதம் என்பதை குறிப்பிடுவீர்கள். அதே போல ஆணாதிக்க அதிகாரத்தினை விமர்சிக்கின்ற ஒரு அரசியல் கருத்தியல் எதென்று சொன்னால் அது பெண்ணியல்வாதத்தோடு தொடர்பு பட்டதாக இருக்கின்றது. ஆரம்ப காலத்தில் இருந்து பெண்கள் பல்வேறுபட்ட சமூக நெருக்கடிகளுக்கு முகம் கொடுக்கிறார்கள். பெண்கள் அரசியலிலே பங்கு பெற்ற முடியாத நிலைமை காணப்படுது. இலங்கையினுடைய சனத்தொகையிலே நீங்கள் பார்த்தீங்கள் என்று சொன்னால் அதிகளவு வாழ்வது பெண்கள். ஆனால் அவர்களுடைய அரசியல் தலைமைத்துவமானது மிகவும் குறைந்த மட்டத்திலே தான் காணப்படுகின்றது.
அப்ப இந்த பெண்கள் ஏன் இப்படி அடக்கி ஒடுக்கப்படுகின்றார்கள்? ஏன் அரசியல் தொடர்ந்தும் பெண்களுக்கு உரிய துறையாக இருக்கின்றது இல்லை? அது வெறுமனே ஆண்களுக்குரிய துறையாகத்தானே காணப்படுது. ஆகவே இங்கே பால்நிலை சமத்துவம் இருக்கணும் என்று ஆணாதிக்க அதிகாரத்தினை குறைக்கின்ற அல்லது விமர்சனம் செய்கின்ற அரசியல் கருத்தியல் என்று சொன்னால் நீங்கள் பெண்ணியல்வாதத்தினை குறிப்பிடுவீங்கள். அடுத்த கேள்வி, ஜொஹான் கெல்டுங் என்பவரால் உருவாக்கப்பட்ட மோதல் முக்கோணியினுடைய 2 கட்டங்கள். அப்ப மோதல் தொடர்பாக ஒரு கேள்வி கேட்கப்படுது. மோதல் என்றால் என்ன என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லது முரண்பாடு என்றும் நாங்கள் மோதலை சொல்லிக் கொள்ளலாம். முரண்பாடு என்பது தமக்கிடையில் ஒன்றுக்கொன்று பொருத்தமில்லாத நோக்கங்களை உடைய அல்லது அவ்வாறு சிந்திக்கின்ற 2 நபர்கள், குழுக்கள், அரசுகள் மற்றும் அதற்கு மேற்பட்டவைகளுக்கிடையே நிலவுகின்ற ஒரு விசேடமான தொடர்பைத்தான் நாங்கள் மோதல் என்று சொல்லுவோம். அப்ப இந்த மோதல் என்ற விடயத்தினை அல்லது மோதல் என்ற ஒரு உடன்பாட்டினை ஜொஹான் கெல்டுங் என்பவர் ஒரு முக்கோண வடிவத்திலே காட்டியிருக்கின்றார். அந்த முக்கோணத்திலே 3 கட்டங்கள் காணப்படுது. முதலாவது என்னென்று சொன்னால் சூழ்நிலை, இரண்டாவது மனப்பாங்கு, மூன்றாவது நடத்தை. அப்ப ஜொஹான் கெல்டுங் என்பவர் குறிப்பிடுகின்ற மோதல் முக்கோணியுடைய 2 கட்டங்கள் என்று சொன்னால் சூழ்நிலை அல்லது மனப்பாங்கு அல்லது நடத்தை. இவற்றில் ஏதேனும் 2ஐ குறிப்பிட்டீங்கள் என்று சொன்னால் உங்களுக்கு புள்ளிகள் வழங்கப்படும். அடுத்த கேள்வி, கோல்புரூக் கெமரன் ஆணைக்குழுவின் சிபாரிசுகளால் சுதந்திரமான ஒரு ஊழியர் சந்தையும் பாராளுமன்ற அரசாங்க முறைக்கு ஒரு அடிப்படையாகவும் அமைந்தது. இதற்கு காரணமான சிபாரிசுகளை குறிப்பிடுக. அப்ப கோல்புரூக் கெமரன் சீர்திருத்தம் எத்தனையாம் ஆண்டு அறிமுகம் செய்யப்படுது? அதற்கு பின்புலமாக அமைந்த காரணிகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த கோல்புரூக் கெமரன் அரசியல் சீர்திருத்தமானது 1833ஆம் ஆண்டு அறிமுகம் செய்யப்படுகின்றது. ஏன் அது அறிமுகம் செய்யப்படுது என்று சொன்னால், இலங்கை என்ற தேசம் ஒரு வளமான தேசம். அப்ப இலங்கையிடமிருந்து அதிகளவான லாபத்தை பெரும் நோக்கத்தோடு தான் பிரித்தானியர் இலங்கையை கைப்பற்றினார்கள். ஆனால் பிரித்தானியர் நினைத்தது போல அதிகளவான லாபங்கள் கிடைக்கவில்லை. லாபத்திற்கு மாற்றீடாக செலவுதான் ஏற்பட்டது. வரவினை விட செலவு அதிகமாக காணப்படுது. இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக 1829ஆம் ஆண்டு கோல்புரூக் என்றவர் இலங்கைக்கு வருகின்றார். அதே போல 1830ஆம் ஆண்டு சார்ல்ஸ் கெமரன் என்பவர் இலங்கைக்கு வந்து இருவருமாக இணைந்து சில சீர்திருத்தங்களை முன்வைக்கிறார்கள். அதுதான் கோல்புரூக் கெமரன் சீர்திருத்தம். அப்ப அவர்கள் பல்வேறுபட்ட சிபாரிசுகளை முன்வைத்தார்கள். அந்த சிபாரிசுகள் பல்வேறுபட்ட மாற்றங்களை, பல்வேறுபட்ட தாக்கங்களை ஏற்படுத்தியது. இதிலே சுதந்திரமான ஒரு ஊழியர் சந்தை உருவாகிறதுக்கு காரணமான சீர்திருத்தம் எது? அதே நேரம் பாராளுமன்ற அரசாங்க முறை உருவாகுவதற்கு காரணமான சீர்திருத்தம் எது என்று கேட்கிறாங்க. சரி, அவங்க கேட்கிறாங்க, சுதந்திரமான ஒரு ஊழியர் சந்தை உருவாகுவதற்கு எது காரணமாக இருக்கின்றது? அதே போல பாராளுமன்ற ஆட்சி முறைக்கு எது காரணமாக இருக்கு? அப்ப சுயாதீனமான ஒரு ஊழியர் சந்தை உருவாகிறதுக்கு எந்த சிபாரிசு காரணமாக இருக்குதுன்னு சொன்னால், ராஜகாரிய முறையானது நீக்கப்பட்டது. ராஜகாரிய முறை நீக்கப்பட்டதுதான் ஒரு சுதந்திரமான ஊழியர் சந்தை, சுயாதீனமான ஒரு ஊழியர் சந்தை உருவாகிறதுக்கு காரணமான சிபாரிசு. அதே போல பாராளுமன்ற அரசாங்க முறைக்கு எது காரணமாக இருந்ததுன்னு சொன்னால், சட்ட வாக்க கழகமானது ஸ்தாபிக்கப்பட்டது. அவர் கோல்புரூக் கெமரன் அரசியல் ஜாப்பிலே சட்டத்துறை என்ற ஒரு புதிய விடயம் அறிமுகம் செய்யப்பட்டதை நாங்கள் சட்டவாக்க கழகம் என்று சொல்லுவோம். அந்த சட்டவாக்க கழகம் உருவாக்கப்பட்டதுதான் பிற்காலத்திலே ஒரு பாராளுமன்ற முறை உருவாகிறதுக்கு காரணமாக இருக்கு. அடுத்த கேள்வி, டொனமூர் அரசியல் ஜாப்பின் கீழ் ஸ்தாபிக்கப்பட்ட அரசு கழகமானது 2 பிரதான வகிபாகங்களை மேற்கொள்கின்றது. அவற்றை குறிப்பிடுக. அப்ப இலங்கையினுடைய அரசியல் வரலாற்றிலே நிர்ணயமான முறையிலே தாக்கம் செலுத்திய அரசியல் ஜாப்புகளில் ஒன்றாக டொனமூர் அரசியல் ஜாப்பானது காணப்படுது. அவ டொனமூர் அரசியல் ஜாப்பு 1931ஆம் ஆண்டு அறிமுகம் செய்யப்படுது.
அப்ப டொனமூரிலே உருவாக்கப்பட்ட சட்டத்துறைக்கு விசேடமாக ஒரு பெயர் கொடுக்கிறார்கள் அரசு கழகம் அல்லது அரசாங்க சபை. அப்ப இந்த அரசு கழகமானது 61 அங்கத்தவர்களை உள்ளடக்கியதாக இருக்கின்றது. அதிலே அந்த அரசு கழகத்திலே 2 பிரதான வகிபாகங்கள் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. அப்ப அரசு கழகத்தினுடைய பிரதான வகிபாகங்கள் அல்லது அரசு கழகத்தினுடைய பிரதான பணிகள் என்று சொன்னால் சட்டங்களை உருவாக்குதல், இரண்டாவது சட்டங்களை நடைமுறைப்படுத்தல். அப்ப அரசு கழகத்துக்குரிய 2 பணிகளும் என்னென்ன? சட்டங்களை உருவாக்குவதும் சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதையும் நீங்கள் குறிப்பிட வேண்டும். அடுத்தது, டொனமூர் அரசாங்கத்தினுடைய காவல் நாய்கள் என விமர்சிக்கப்பட்டவர்கள் யாரு? அப்ப டொனமூர் அரசு கழகத்திலே 3 அரசு காரியதரிசிகள் இடம்பெற்றிருக்கிறார்கள். அவர்களைத்தான் நாங்கள் டொனமூர் அரசாங்கத்தினுடைய காவல் நாய்கள் என்று சொல்லுவோம். பிரதம காரியதரிசி, சட்ட காரியதரிசி, நிதி காரியதரிசி என்று 3 காரியதரிசிகள் இடம்பெற்றிருக்கிறார்கள். அப்ப நாங்கள் இரண்டாவதுக்கு சொல்ல வேண்டும், டொனமூர் அரசாங்கத்தினுடைய காவல் நாய்கள் என விமர்சிக்கப்பட்டவர்கள் அரச காரியதரிசிகள். அதை நீங்கள் அடைப்புக்குறியிலே அந்த 3 காரியதரிசிகளுடைய பெயரையும் பதிவீடு செய்தால் அது உங்களுடைய பரீட்சை பெறுபவர்களுக்கு ஒரு பின்னணியாக, ஒரு பின்புலமாக அமையப்போகுது. அடுத்த கேள்வி, 1924ஆம் ஆண்டு அரசியல் ஜாப்பு சிற்பிகள் யாரு? அப்ப 1924ஆம் ஆண்டு ஒரு அரசியல் ஜாப்பு அறிமுகம் செய்யப்படுகின்றது. அப்ப ஏன் இந்த 1924ஆம் ஆண்டு அரசியல் ஜாப்பு அறிமுகம் செய்யப்படுது என்று சொன்னால் 1920 மற்றும் 21ஆம் ஆண்டு காலப்பகுதிகளிலே அறிமுகம் செய்யப்பட்டு மனிங் ஜாப்பிலே காணப்பட்ட குறைபாடுகளும் மனிங் அரசியல் ஜாப்பானது இலங்கை வாழ் மக்களை திருப்திப்படுத்தவில்லை. இந்த 2 குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்காகத்தான் 1924ஆம் ஆண்டு மனிங் டெவன்சியர் அரசியல் ஜாப்பானது அறிமுகம் செய்யப்படுது. அப்ப இந்த மனிங் டெவன்சியர் அரசியல் ஜாப்பினுடைய சிற்பிகள் யார் என்று கேட்டால் மனிங், இரண்டாவது டெவன்சியர் என்ற சிந்தனையாளர். மனிங் என்ற சிந்தனையாளரும் டெவன்சியர் என்ற சிந்தனையாளரும் இணைந்துதான் மனிங் டெவன்சியர் அரசியல் ஜாப்பினை அறிமுகம் செய்கின்றார்கள். அதே போல 1924ஆம் ஆண்டு இந்த மனிங் டெவன்சியர் அரசியல் ஜாப்பானது தோல்வி அடைந்தமைக்கான காரணம் என்று சொன்னால் அதிகாரமும் பொறுப்பு கூறலும் ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபட்டிருந்தது, ஒன்றிலிருந்து ஒன்று வேறு பிரிக்கப்பட்டிருந்ததாலே மனிங் டெவன்சியர் அரசியல் ஜாப்பானது தோற்கடிக்கப்பட்டதாக சொல்லப்படுது. அடுத்த கேள்வி, 1978ஆம் ஆண்டு அரசியல் ஜாப்பிலே ஜனாதிபதியின் நிறைவேற்று அதிகாரத்தை கட்டுப்படுத்துவதற்காக அரசியலமைப்பு பேரவையானது உருவாக்கப்பட்டது. இந்த அரசியலமைப்பு பேரவையினுடைய அமைவு சேர்க்கையை குறிப்பிடுக என்று கேள்வி கேட்கப்படுது. அப்ப உங்களுக்கு தெரியும், இலங்கையினுடைய ஜனாதிபதி என்பவர் நிறைவேற்று அதிகாரம் கொண்டவராக காணப்படுகின்றார். அவருக்கு சட்டத்துறை தொடர்பாக, நிறைவேற்றுத்துறை தொடர்பாக, நீதித்துறை தொடர்பாக, அதிலும் மேலாக அரசினுடைய தலைவர் என்ற வகையிலும் அதிகாரங்கள் குவிக்கப்பட்டிருக்கு. அப்ப ஜனாதிபதியினுடைய அதிகாரங்கள் மிகையாக குவிக்கப்பட்ட இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக நியமனம் சார் அதிகாரங்கள் அதிக அளவிலே ஜனாதிபதியிடம் குவிக்கப்பட்டிருக்கு. ஆகவே ஜனாதிபதிக்கு ஆலோசனை வழங்குவதற்காக 2015ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட 19வது சீர்திருத்தத்திலே ஒரு முக்கியமான ஒரு பேரவை உருவாக்கப்படுது. அதைத்தான் நாங்கள் அரசியலமைப்பு பேரவை என்று சொல்லுவோம். இந்த அரசியலமைப்பு பேரவையினுடைய அமைவு சேர்க்கை என்று சொன்னால் அது 10 அங்கத்தவர்களை உள்ளடக்கியதாக காணப்படும். அரசியலமைப்பு பேரவையினுடைய அமைவு சேர்க்கைத்தினை 10 உறுப்பினர்கள் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். அடுத்த கேள்வி, பொதுக்கொள்கை தொடர்பான கற்கை நெறியானது 2ஆக வகைப்படுகின்றது, அவற்றை குறிப்பிடுக. அப்ப பொதுக்கொள்கை என்பது நாங்கள் தெரிவதற்கு முதல் எங்களுக்கு சமூகத்திலே இருக்கின்ற பொது பிரச்சனைகளை நாங்கள் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். உதாரணமாக தொற்று மற்றும் தொற்றா நோய்களினுடைய பெருக்கம் என்பது ஒரு பொது பிரச்சனையாக இருக்கின்றது. அரசியல் ஸ்திரத்தன்மையின்மை என்பது ஒரு பொது பிரச்சனையாக இருக்கின்றது. அதே போல இந்த சமூகத்திலே பல்வேறுபட்ட பொது பிரச்சனைகள் காணப்படுது. இந்த பொது பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வழிகளைத்தான்
நாங்கள் பொதுக்கொள்கை என்று சொல்லலாம். அப்ப பொதுக்கொள்கை என்றால் என்னென்று சொன்னால் பொதுமக்களின் கவனத்திற்குட்பட்ட பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வழிமுறைகள் தான் பொதுக்கொள்கை. தோமஸ் ஆர் டை என்றவர் என்ன சொல்லுகின்றார் என்று சொன்னால் அரசாங்கம் என்ன செய்கின்றது, ஏன் செய்கின்றது, அதனூடாக எத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்தும், அதைத்தான் நாங்கள் பொதுக்கொள்கை என்று சொல்லுவோமா. அப்ப இந்த பொதுக்கொள்கை என்ற கற்கை நெறியானது அமெரிக்காவிலே தோற்றம் பெறுகின்றது. இந்த பொதுக்கொள்கை இரண்டாக வகைப்படுத்தப்படும். ஒன்று கொள்கை சார் கற்கை, இரண்டாவது பொது கொள்கையினுள் மேற்கொள்ளப்படுகின்ற கற்கை. பொதுக்கொள்கை ஒன்று வெற்றி அடைவதில் அல்லது தோல்வி அடைவதில் செல்வாக்கு செலுத்துகின்ற காரணிகள் தொடர்பாக படித்தால் அது கொள்கை சார் கற்கையாக இருக்கின்றது. அதே போல பொதுக்கொள்கையினுள் மேற்கொள்ளப்படுகின்ற கற்கை என்றால் பொதுக்கொள்கை எப்படி நாங்கள் வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தலாம் என்ற தொடர்பாக படித்தால் அது பொதுக்கொள்கையினுள் மேற்கொள்ளப்படுகின்ற கற்கையாக இருக்கு. அப்ப பொதுக்கொள்கை ரெண்டு வகைப்பட போது, ஒன்று கொள்கை சார் கற்கை, இரண்டாவது பொது கொள்கையினுள் மேற்கொள்ளப்படுகின்ற கற்கை. அப்ப ஏன் நாங்கள் பொதுக்கொள்கையை கற்க வேண்டும் அப்படி ஒரு சந்தேகம் பெறலாம். முதலாவது காரணம் சொல்லுகின்றார்கள் பொதுக்கொள்கை தொடர்பான தெளிவான அறிவினை பெறுவதற்கு. இரண்டாவது பொதுக்கொள்கை தொடர்பான நிபுணர்களை உருவாக்குறது. மூன்றாவது படிநிலையில் உள்ள அரசாங்கங்கள் பொதுக்கொள்கையை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்து என்பதை அறிந்து கொள்றதுக்கு நாங்கள் பொதுக்கொள்கை தொடர்பாக படிக்க வேண்டும். அடுத்த கேள்வி, இந்திய அரசாங்க முறையினுடைய மத்திய சட்டமன்றத்தினுடைய மேல்சபையினுடைய பெயர். அப்ப இந்திய பாராளுமன்றமானது இரண்டு சபைகளை உள்ளடக்கியதாக இருக்கு. இல்ல ராஜ்சபா ஒன்று இருக்கு, இரண்டாவது லோக்சபா இருக்கு. இதுல மேல்சபையினுடைய பெயர் என்று கேட்டால் ராஜ்சபா என்று சொல்லுவோம். அதே நேரம் பிரான்சிய அரசாங்க முறையினுடைய மத்திய மன்றத்தினுடைய மேல்சபையினுடைய பெயர் என்று சொன்னால் செனட் சபை. செனட் சபையானது மேல்சபையாக காணப்படுது என்று நாங்கள் குறிப்பிடுவோம் பிரான்சினுடைய அரசியல் ஜாப்பை பொறுத்த மட்டிலே. அதே நேரம் இப்படி ஒரு கேள்வி கேட்கப்படலாம், அமெரிக்காவினுடைய பாராளுமன்றம் எப்படி அழைக்கப்படும் என்று சொன்னால் நீங்கள் காங்கிரஸ் என்று சொல்ல வேண்டும். அங்கேயும் இரண்டு சபைகள் தான் காணப்படுது. அடுத்த கேள்வி, பொது விருப்பம் என்ற எண்ணக்கருவினை முன்வைத்த சிந்தனையாளர். பொது சித்தம் அல்லது பொது விருப்பம், பொதுமக்கள் அனைவரினுடைய விருப்பம் தான் பொது விருப்பம் அல்லது பொது சித்தம் என்று சொல்லுவோம். அப்ப இந்த பொது சித்தம் என்ற எண்ணக்கருவை முன்வைத்த யார் என்று சொன்னால் ரூசோ என்ற சிந்தனையாளர். இந்த சமூக ஒப்பந்தவாத கோட்பாட்டினை முன்வைத்த சிந்தனையாளர்களில் ஒருவர் தான் இந்த ரூசோ. இவர் ஒரு சமூக ஒப்பந்தம் என்ற நூலை எழுதி இருக்கின்றார். அதே நேரம் அவரினால் இரண்டு எண்ணக்கருக்கள் முன்வைக்கப்படுது. ஒன்று பொது சித்தம், இரண்டாவது மக்கள் இறைமை. அப்ப இந்த பொது விருப்பம் அல்லது பொது சித்தம் என்ற நூல் எண்ணக்கருவை முன்வைத்தவர் யார் என்று சொன்னால் நீங்கள் ரூசோ என்று சொல்லுவீர்கள். அதே போல சட்டத்தினுடைய ஆட்சி தொடர்பான விளக்கத்தை வழங்கியவர், சட்டத்தினுடைய ஆட்சி என்ற எண்ணக்கருவை முன்வைத்த சிந்தனையாளர் என்று கேட்கிறார்கள். அவ சட்டம் சகலருக்குமே சமனானது, சட்டத்தினுடைய பாதுகாப்பு சகலருக்கும் கிடைக்கப்பெற வேண்டும் என்பதைத்தான் சட்டத்தினுடைய ஆட்சி எங்களுக்கு வலியுறுத்துகின்றது. அப்ப இந்த சட்டத்தினுடைய ஆட்சி என்ற எண்ணக்கருவை முன்வைத்த சிந்தனையாளர் யார் என்று சொன்னால் ஏவி டைசி என்ற சிந்தனையாளராக இருக்கிறார். அதே நேரம் வலுவராக்கம் என்ற கோட்பாட்டை முன்வைத்தவரை ஒரு கேள்வியாக கேட்கலாம். அப்ப வலுவராக்கத்தை முன்வைத்தவர் யார் என்று சொன்னால் மொண்டெஸ்கியூ. அதே போல பின்காலனித்து அரச முன்வைத்தவர் யார் என்று சொன்னால் கம்சா அலாவி என்ற சிந்தனை. ஒவ்வொரு எண்ணக்கருக்களையும் சொல்லி அதனை முன்வைத்த சிந்தனையாளர்களை நாங்கள் நினைவிலே வச்சிருக்கணும். அப்ப பொது விருப்பத்தை முன்வைத்தது ரூசோ, சட்டத்தினுடைய ஆட்சியை முன்வைத்தது ஏவி டைசியாக காணப்படுகிறது. அடுத்த கேள்வி, பிரித்தானியாவினுடைய சர்வசன வாக்குரிமையானது அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு. பிரித்தானியாவிலே சர்வசன வாக்குரிமை எவ்வித பாகுபாடுகளும் இல்லாமல் வழங்கப்படுகின்ற வாக்குரிமையைத்தான் நாங்கள் சர்வசன வாக்குரிமை என்று சொல்லுவோம். அப்ப இந்த சர்வசன வாக்குரிமையானது பிரித்தானியாவிலே எப்போது அறிமுகம் செய்யப்படுது என்று கேட்கிறாங்க. பிரித்தானியாவிலே எப்போது அறிமுகம் செய்யப்படுது என்று சொன்னால் 1928 ஆண்டு கால பகுதியில். அதே கேள்வியை மாற்றி கேட்டால் பிரித்தானியாவிலே அறிமுகம் செய்வதற்கு பதிலாக இலங்கையிலே எப்போது சர்வசன வாக்குரிமை அறிமுகம் செய்யப்படுவது என்று கேள்வி கேட்கப்பட்டால் நீங்கள் சொல்லுவீங்கள் 1931 ஆண்டு. ஆனால் எங்களுடைய கேள்வி கேட்கப்படுது பிரித்தானியாவிலே சர்வசன வாக்குரிமை அறிமுகம் செய்யப்பட்டது 1928 காணப்படுது.
இலங்கையின் நிர்வாகத்திற்கான பாராளுமன்ற ஆணையாளர் பதவி எப்போது அறிமுகம் செய்யப்படும்? இலங்கைக்குரிய நிர்வாகத்திற்கான பாராளுமன்ற ஆணையாளர் என்ற பதவி எப்போது அறிமுகம் செய்யப்படுகிறது என்று சொன்னால் 1978ஆம் ஆண்டு 2வது குடியரசு அரசியல் ஜாப்பிலே தான் பாராளுமன்ற ஆணையாளர் பதவியானது அறிமுகம் செய்யப்பட்டது. அடுத்த கேள்வி, இலங்கையின் அரசியல் கட்சி முறையினை அடையாளப்படுத்தக்கூடிய எண்ணக்கருஜாது. அப்ப இலங்கையிலே காணப்படுகின்ற கட்சிகளுக்கு தன்மைக்கு ஏற்ப அவற்றை நாங்கள் பிரதானமாக எப்படி வகைப்படுத்தலாம், அதை நாங்கள் எப்படி அடையாளப்படுத்தலாம் என்று கேட்கிறார்கள். அப்ப இலங்கையிலே காணப்படுகின்ற கட்சி முறை என்று கேட்டால் ஆதிக்கமுள்ள 2 கட்சி முறை என்று சொல்லுவீங்கள். இங்கே இலங்கையிலே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் ஐக்கிய தேசிய கட்சியும் பலம் பொருந்திய கட்சிகளாக இருந்தது. ஆனால் அது தற்காலத்திலே வீழ்ச்சி அடைந்து இலங்கையினுடைய கட்சி முறைகள் பல கட்சி முறையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. அப்ப இலங்கையினுடைய கட்சி முறையினுடைய அண்மைக்கால போக்கு என்று சொன்னால் பல கட்சி முறை என்று சொல்லுவீங்கள். அதே நேரம் நீங்கள் இலங்கையினுடைய அரசியல் கட்சி முறையை அடையாளப்படுத்தக்கூடிய சொல் என்று சொன்னால் 2 கட்சி ஆதிக்கமுள்ள பல கட்சி முறை பிராக்கெட்டுக்கு நீங்கள் போட்டுவிட வேண்டும். தற்போது அது பல கட்சி முறையாக மாற்றப்பட்டுள்ளது. அடுத்த கேள்வி கேட்கிறார்கள், 1956ஆம் ஆண்டு இலங்கையின் அரசாங்கத்தை அமைத்த அரசியல் கூட்டணியினுடைய பெயர், 1956ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த கூட்டணி அரசாங்கத்துக்கு என்ன பெயர் என்று சொன்னால் மக்கள் ஐக்கிய முன்னணி. இதே கேள்வி கடந்த கால வினாத்தாள்களிலே கேட்கப்பட்டது. மக்கள் ஐக்கிய முன்னணி எத்தனையாம் ஆண்டு கூட்டணி அமைத்துக் கொண்டு என்று சொன்னால் 1956 என்று நீங்கள் குறிப்பிட வேண்டும். அடுத்த கேள்வி, பொதுக்கொள்கை தொடர்பான கற்கை நெறியானது எங்கே தோற்றம் பெறுது? அவ பொதுக்கொள்கை உருவாக்கப்பட்டதனுடைய நோக்கங்கள் நிறைவேறவில்லை. இதனாலே பொதுக்கொள்கை தொடர்பான கற்கை நெறியானது அமெரிக்காவிலே தோற்றம் பெறுது. அப்ப பொதுக்கொள்கை தொடர்பான கல்விசார் கற்கை எங்கே ஆரம்பிக்கப்பட்டது? அமெரிக்காவிலே ஆரம்பிக்கப்பட்டது. அடுத்தது, இலட்சிய பணியக அமைப்பு என்ற கோட்பாட்டினை முன்வைத்தவர், பணியக அமைப்பு என்ற முறையை முன்வைத்த சிந்தனையாளர் என்று சொன்னால் நீங்கள் மேக்ஸ் வெபர் என்ற சிந்தனையாளரை சொல்ல வேண்டும். இந்த மேக்ஸ் வெபர் என்பவர் தான் பணிக்குழு முறை அல்லது இலட்சிய பணியக அமைப்பு என்றதை முன்வைக்கின்றேன். அப்ப நாங்கள் இவ்வளவு நேரமும் 20 கட்டமைப்பு வினாக்கள் தொடர்பாக அதனோடு தொடர்புபட்ட சில தலைப்புகள் தொடர்பாக கலந்துரையாடி இருக்கின்றோம். மிகுதி விடயங்களை எங்களுடைய அடுத்த அரசியல் விஞ்ஞான வகுப்பிலே நாங்கள் சந்திப்போம். நன்றி பிள்ளைகள். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.